அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். அஃப்னாக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. காலையிலே பார்த்தீங்கன்னா கிளம்பி ஸ்கூல் போயாச்சு. ஸ்கூலில் போய் விட்டு வந்துட்டேன். வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு நான் வெளிநாட்டில் தான் இருப்பேன். ஸோ இந்த பர்த்டேக்கு குழந்தைங்க கூட இருக்கேன். சரி இருக்கோம் நம்ம ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் பிரியாணிலாம் வாங்கி கேக்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம் நேற்று. ஸோ அஃப்னாக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போதும் சர்ப்ரைஸ் எதிர்பார்த்து காத்திருப்பா. ஸோ நேற்று இந்த வீட்டில் டெக்கரேஷன் பண்ண ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ரூமில் சைட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சுட்டேன். நான் அஃப்னாக்கு தெரியாமல் ரெடி பண்ணுன்னு சொல்லி இந்த கிட்டு இது வந்து ஸ்டிக்கரு அப்புறம் பலூனு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே ஆர்டர் வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது ஆர்டர் போடுவேன். பட் சரி இந்த தடவை டைம் இல்லை ஆர்டர் போட, அதனால் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230 ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 தான் வருது. இப்போ அஃப்னாவை ஸ்கூலில் விட்டு வந்துட்டோம். மத்தியானத்துக்கு மேலே அஃப்னாவை கூப்பிட்டு வந்துட்டு லீவ் போட்டுட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு அப்படியே ஃபேமிலியாக போயிட்டு வரலான்னு ஒரு பிளானு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாரம்னு சொல்லியிருந்தான் சுல்தானம். ஸோ சுல்தானையும் கூப்பிட்டுட்டு கேரளா சைடு எங்கேயாவது போகலான்னு சொல்லி ஒரு பிளானு. பாருங்க பேசவே முடியல. கீழே ஏதோ கொய்யாப்பழமோ ஏதோ விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டு தான் கேட்குது. நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டணும். டெக்கரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ அந்த ரோட்டில் இது பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு அஃப்னாவும் சேர்ந்து பார்த்த வேலை உள்ள இதில் வச்சு எழுதி வச்சுருக்காங்க ஷாப்பீஸை வச்சு. ஸோ அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃப்னாவை கூப்பிட்டு வந்துட்டு ஸோ டைம் இருந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். சுல்தான் ப்ரோவா ஃபேமிலியாக வாரம்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போய் கேக் வாங்கிட்டு போயிட்டு மத்தியான சாப்பாடு கடையில் பிரியாணி இன்னும் சமைக்கவே இல்லை. காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ரெடியாக இருக்குது. மத்தியான சாப்பாடு எதுவுமே ரெடி ஆகலை. மத்தியான சாப்பாடை ஆசிபே தெங்காசி ஆசிபேயில் இல்லை தொப்பி வைப்பா எங்கேயாவது போய் பார்த்தீங்கன்னா சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிற மாதிரி பிளானு. காலேருந்து பார்த்தீங்கன்னா அஃப்னா எனக்கு கிஃப்ட் வேணும்னா என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அஃப்னாக்கு வந்து கேட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேட் தான் நான் வாங்கி கொடுக்கணும்னு பிளான் போட்டேன். அப்போ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கேட்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா கேட் வந்து சீக்கிரம் பரண்டிடும், அப்படின்லாம் கடிச்சிடும். அப்போ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதெல்லாம் நம்ம பாதுகாக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிச்சு. என்ன வாங்கி கொடுக்கணும்னு தெரியல. ஸோ எதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கணும். சரி வாங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரூமில் லைட்லாம் அமைத்திடுவோம். ஸோ இந்த ரூம் வந்து ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து அஃப்னாக்கு தான் இந்த ரூமு. எல்லாமே இந்த ரூமை நாங்களும் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி அஃப்னாவும் யூஸ் பண்ணுறது. ஏன்னா அவள் ஸ்டடீஸு புக்ஸு அப்புறம் பொம்மை இதெல்லாம் அவள் பேக் தான். இந்த டாய்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே தான். யாருமே ரூமுக்குள்ளே வர மாட்டா. 2 பேரும் வந்து இந்த ரூமுக்குள்ளே தான் விளாடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குன்னு பர்சனலாக அந்த ரூமை நம்ம ஒதுக்கிட்டோம். இப்போ போயிட்டு அந்த பலூனை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஊதிட்டு, ஏன்னா இப்போ கரெக்டாக மணி வந்து 11:30 ஆகுது. இப்போ ஸ்கூல் விட்டு வந்துடும். அதனால் பலூனை மட்டும் ஒதுக்கி ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் போய் கூப்பிட வந்து நமக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். வாங்க பலூனை பார்த்திங்கன்னா பிரித்து ஒட்டிடலாம். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா பலூனு எல்லாமே காம்போவாக வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் எத்தனை பலூன் இருக்குதுன்னு தெரில. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லலாம் அந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்டிக்கரும் பலூன் எனக்காக கிடைக்கும். ஆனால் இந்த கடையில் வந்து கிடைக்கல லோக்கலில். ஸோ அதனால் வாங்க முடியல. சரி இதுவே இருக்கட்டும் சொல்லி வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துல அதை ஓப்பன் பண்ணி ஸோ பேக் சைடில் போட்டிருக்காங்க ஸ்டிக்கர். அப்புறம் இந்த ஸ்டிக்கரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பீஸ் பலூனு, ஒரு பீஸ் ஸ்டாரு, 2 பீஸு ஃபாயில் காட்டுன்னா அந்த ஜிகினா கணக்காக இருக்குல்ல அந்த பேக்கில் தொங்க விடுவாங்கள்ல. ஸோ அது இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போது அஃப்னா வரவங்கள்ட்டையும் கரெக்டாக மணி 11:30 ஆகுது. சீக்கிரம் இது கட் பண்ணி ஒட்டிடலாம். ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த ஜிகினா 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டாரு. இந்த ஸ்டாரை வந்து பலூன் எனக்கு ஊதணும். அப்புறம் பலூன்ஸ் ஒரு 10 15 இருக்குது. இது வந்து அந்த ஸ்டிக்கரு சூப்பராக தான் இருக்குது. பரவாயில்ல, குவாலிட்டி தான் இருக்குது. 230 பரவாயில்ல. இந்த மாதிரி வந்துடும் டிசைனில். இதை ஒட்டும்போது இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக அஃப்னா வரவங்காட்டியும் இதை ஊதி ரெடி பண்ணிடுவோம். நான் அஃப்னா பார்க்கல வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. குழந்தைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் தூக்கிட்டு வந்துட்டோம். பர்த்டே கேர்ள் உங்கள் ஃபேஸை கொஞ்சம் காமிக்கிங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பைய போங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடக்க முடியுதா அப்படின்னா ஒன்றால் பைய பார்த்து தட்டிடாம என்ன அப்படின்னா தட்டிடாம. பர்த்டே கேர்ள் கண்ணை மூடிட்டு கூட்டிகிட்டு போ. பர்த்டே கேர்ளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இவ்வளோ நேரம் அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை தான் இவ்வளோ நேரம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பலூனு பண்ணியாச்சு. ஸோ ஒரு பலூன் கீழே வந்து கிடக்கு. பர்த்டே கேர்ள் அஃப்னா எப்படி இருக்கு?
சூப்பராக இருக்கா? அக்காவுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாக்லேட். சாக்லேட் எல்லாத்தையும் கொடுத்தி அஃப்னா நீ? அது பலூன். அது ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்குது, அதனால ஊற்றலை. இரு ஊற்றி தரேன் தான் வாயில் வைக்க. நான் ஊற்றேன் அது அதில் பொடி கணக்காக இருக்குமா அப்படின்னு அந்த பவுட்ரு கணக்காக இருக்குது பலூனில், அதனால அத்தான் ஊற்றி தரேன். சரியா? பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி செட்டுக்கு வந்துட்டோம். வண்டி எடுத்துகிட்டு வெளியே போய் சாப்பிட்டு வரலான்னு. ஏன்னா நேற்று கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, வெயில் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது. செட்டுக்குள்ளே வந்தாச்சு, வண்டி எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு மத்தியானம் பிரியாணி தென்காசியில் சாப்பிட்லாம். அப்படிலாம் நம்ம ஊர்லேயே தொப்பி வாப்பா வந்துருச்சு. ஸோ தொப்பி வாப்பாவில் சாப்பிட்டோம். தொப்பி வாப்பாவில் வேணாம், நம்ம தென்காசியில் போயிட்டு எதாவது பெஸ்ட்டு நல்ல பிரியாணி கடையில் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிச்சு. சரி அப்போ அங்கே கிளம்பிலாம் சொல்லி வண்டி எடுக்க வந்தாச்சு. அன்றைக்கி நான் எப்படி கொண்டு வந்து விட்டோனோ அப்படியே தான் இருக்குது வண்டி. அவன் எடுக்கவே இல்லை வண்டி அப்படின்னு சொல்லியிருந்தான், என்னன்னு தெரில. வெளியே போகல மாப்பிள்ள, நான் எடுக்கவே சொல்லியிருந்தேன் வண்டியை. இப்போ நம்ம வந்தால் வண்டி எடுக்கும். ஹீட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக தெரியுது. நேற்று செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. ஆனால் இன்றைக்கி அப்படியே பார்த்திங்கன்னா கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஏசி மட்டும் ஒர்க் ஆகுச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் ஒர்க் ஆகுதான்னு தெரில, பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டியை. பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி வண்டியில் ஏசி இப்போதைக்கு ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏசி போட்டிருக்கேன், பரவாயில்ல. கூலிங்கும் நல்லா இருக்குது. நேற்று வந்து சுல்தான்புரம் வந்து ஊருக்கு வந்திருக்காரு, வெக்கேஷனுக்கு லீவுக்கு வந்திருக்காரு. ஸோ நம்ம ஊர் பக்கம் தானே அவருக்கு, சுரண்டையிலேருந்து பக்கம் கல்லூர் கொல்லன்னு ஒரு ஊர். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு, பொண்ணு கட்டியிருக்காரு. ஸோ நேற்று வந்திருக்கேன் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அங்கே வச்சு என்கிட்ட அவர் கான்டாக்ட்லாம் இருக்கார், என்கிட்ட பேசுவார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சவுதியில் இருக்கையில் சவுதியில் யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க வீடியோ போடுறவங்க பேசிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு பேசி நல்லா பழக்கம். அப்புறம் இப்போ வந்து நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தார், குற்றாலம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றிட்டு வர நேற்று லேட் ஆகிடுச்சு, ஒரு 8:30-9 மணி ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டேன், சரி ப்ரோ வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா வண்டி இல்லை அப்படின்னாரு. இப்போ நான் போய் பார்த்தீங்கன்னா அவரையும் பிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ப்ரோக்ராம்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். ஏன்னா மணி இப்போவே 1:30 ஆயிடுச்சு, கரெக்டாக 1:47 மணி. போய் பிரியாணி ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எக்கோ டூரிசம் இருக்குது, தெம்மலை இருக்குது. தெம்மலைக்கு நான் ஃபேமிலி இது வரைக்கும் கூப்பிட்டு போனதே இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சிலவங்க ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து அஃப்னா குட்டிக்கு வந்து பிறந்த நாள். அதனால நம்ம மான் பார்க்க போகிறோம். காரில் ஃபஸ்ட்டு யார் உட்காந்துருச்சு? அங்கே அப்பா இப்போதான் வந்துக்கிட்டு இருக்கு. அதான் அங்கே அப்பா வந்து லேட் ஆகும். அங்கே அப்பா மான் குட்டி பார்க்கணும். சரி 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 சரி. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறேன். வீட்டுக்கு வந்து கேஸ் வந்துக்கிட்டு இருக்கான், அதனால் ஸோ அப்புறம் தான் சரி கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு சுல்தான் ப்ரோ ரெடி ஆகிட்டாரா. இப்போ ஃபோன் அடித்தார். ஆனால் பசி வேறு பயங்கரமாக இருக்குது. அவர் ஊர் வந்து கழுநீர் குளம், ஆலங்குளத்துக்கு பக்கம். இங்கேருந்து எப்படி ஒரு மணி நேரம் ஆயிரும். ஸோ 1 மணி நேரம் பிள்ளைங்க வந்து பசியில் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லை போவையில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகலாமா இல்லை அப்படியே போயிடலாமான்னு தெரியலை, பார்க்கலாம். ஏன்னா அவரையும் பிக்கப் பண்ணிட்டு சாப்பிட போக டைம் ஆயிரும். என்ன அப்புறம் சாப்பிட்டு போயிருமா எப்படி அப்படின்னா? சரி சாப்பாடு வாங்கிட்டு போயிடும். சரி அப்படின்னா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா டீ குடிச்சு நின்று வந்தோம். இப்போ தான் வண்டியை வந்து ஒரு ஃப்ரீ பார்க்கிங் இல்லை, 70 ரூபா பார்க்கிங். இந்த பார்க்கிங் இங்கேருந்து கடல் வந்து பக்கமாக போமா. அஃப்னா எந்தியுமா அஃப்னா, தூங்கிட்டே அஃப்னா நீ. ஸோ அஃப்னால ஒரு தூக்க போட்டு இருந்துச்சாச்சு. வா சுல்தான் ப்ரோ ஒரு ஃபேமிலியோட வராரு. வா அஃப்ரா வாங்க இறங்க போ. இப்போ கிளம்பி நேராக விவேகானந்தர் சிலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் கன்னியாகுமரிக்கு வரணும்னா பகலில் வர்றது தான் நல்லது. இந்த மாதிரி நைட் டயத்தில் வந்தால் அந்தளவு என்ஜாய் பண்ண முடியாது, கடல் கூட பார்க்க முடியாது. அப்புறம் திருவள்ளுவர் சிலை, அங்கே ஒரு கண்ணாடி ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கும் போகணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2013 வந்தது கன்னியாகுமரிக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கன்னியாகுமரிக்கு வந்தேன். 6 மணிக்கே இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காந்தி மண்டபம் எல்லாமே பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் காலையில் வந்தது தான் நல்லது. இப்போ போய் கடல் பக்கத்தில் இருந்துட்டு சும்மா கடலை பார்த்துட்டு திரும்ப கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் பார்க்லாம் இருக்குது, நிறைய டெவலப் ஆகிருக்குது கன்னியாகுமரி. தெரியாது ஃபுல்லாகவே கடை தான். கடை பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடு தான் பார்த்திங்கன்னா நமக்கு விவேகானந்தர் சிலை இருக்குது. அதில் லைட்டு கூட போடாமல் இருட்டாக தான் இருக்குது. அஃப்னா எப்படி வாங்க, கடலுக்கு வந்துட்டோம். ஸோ நைட்னால திருவள்ளுவர் சிலைலாம் ஒன்றும் தெரியல. இதுதான் கடல். அஃப்னா இப்படி போவா, அஃப்னா இங்கே வா, இப்படி வத்தா கூட வா.
இப்படி போலாம் வா. அப்பனா இங்கடி வாமா, இப்படி போ. இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி போனா இறங்கலாம் வா. பையன் இறங்க வா. வா அப்பனா வா போ. அப்பனா எப்படி இருக்கு கடல்? வா. பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு வந்துட்டோம். அஃப்னா எல்லாம் ஃபேமிலியோட வந்தாச்சு. ஆனால் அஃப்னா கால் நினைக்க வந்து ரொம்ப பயப்படுதா. இன்னைக்கு நானும் அஃப்னா போய் கால் நினைக்க போகிறோம். அஃப்னா போமா, அத்தை கையை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப உள்ள போனா இந்த 2 அப்படி இப்போ வா வா. இங்கே வந்து கால் நினைக்க சூப்பராக கட்டி வச்சுக்கோங்க. அஃப்னா பயப்படாமா வா வா. அஃப்ரா வா, ஏன் கூட வா. பேக் இருக்கட்டும் வா. அம்மாட்ட கொடுத்துட்டு வா. மனுஷன் அந்த பேக்கை பிடிமா. வா பயப்படாத, நம்ம ரெண்டும் நினச்சிட்டு ஓடிடுறோம் வா. ஏன் பயப்படாத வாமா. இங்கே வா அப்புண்ணா வா. வாரியா வரலையா நீ? 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர சரியாவில் பயந்தாங்குழியாக இருக்காங்க. ஆனால் தண்ணி இங்கே கொஞ்சம் வேகமாக தான் வர்றது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வரைக்கும் வருது தண்ணி, இப்போ பார்த்தாலே தெரியும். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்குது. இருட்டுக்குள்ளே வந்து தெரிய மாட்டேங்குது, லைட்டாக தெரியுது பாருங்க. வா அஃப்னா. அஃப்னா வந்து ரொம்ப பயப்படுதா. அஃப்னா தூக்கிட்டு உள்ளே போயிட்டு எப்படியா காலை நினைக்க வைக்கணும். வாரியா வரலையா நீ வா. பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு வந்துட்டோம். அஃப்னா எல்லாம் ஃபேமிலியோட வந்தாச்சு. ஆனால் அஃப்னா கால் நினைக்க வந்து ரொம்ப பயப்படுதா. இன்னைக்கு நானும் அஃப்னா போய் கால் நினைக்க போகிறோம். அஃப்னா போமா, அத்தை கையை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப உள்ள போனா இந்த 2 அப்படி இப்போ வா வா. இங்கே வந்து கால் நினைக்க சூப்பராக கட்டி வச்சுக்கோங்க. அஃப்னா பயப்படாமா வா வா. அஃப்ரா வா, ஏன் கூட வா. பேக் இருக்கட்டும் வா. அம்மாட்ட கொடுத்துட்டு வா. மனுஷன் அந்த பேக்கை பிடிமா. வா பயப்படாத, நம்ம ரெண்டும் நினச்சிட்டு ஓடிடுறோம் வா. ஏன் பயப்படாத வாமா. இங்கே வா அஃப்னா வா. வாரியா வரலையா நீ? 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர சரியாவில் பயந்தாங்குழியாக இருக்காங்க. ஆனால் தண்ணி இங்கே கொஞ்சம் வேகமாக தான் வர்றது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வரைக்கும் வருது தண்ணி, இப்போ பார்த்தாலே தெரியும். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்குது. இருட்டுக்குள்ளே வந்து தெரிய மாட்டேங்குது, லைட்டாக தெரியுது பாருங்க. வா அஃப்னா. அஃப்னா வந்து ரொம்ப பயப்படுதா. அஃப்னா தூக்கிட்டு உள்ளே போயிட்டு எப்படியா காலை நினைக்க வைக்கணும். வாரியா வரலையா நீ வா. வெளில நைட் சாப்பாடு முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி ஒரு பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட உட்காந்தாச்சு. இப்போ நைட் சாப்பாடு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் டேரெக்டாக எங்கேயுமே வண்டி நிப்பாட்டாமல் ஊருக்கு போகணும். ஏன்னா 4 மணிக்குள்ளே ஊருக்கு போகணும். ஸோ சுல்தான் ப்ரோ அவர் ஃபேமிலி அப்புறம் நம்ம ஃபேமிலி எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டோம். சுல்தான் ப்ரோ ஒன்று இருக்கார். சுல்தான் ப்ரோக்கு வந்து சிக்கன் ரைஸ் ஏதோ ஆர்டர் பண்ணார். சுல்தான் ப்ரோ ஆர்டர் பண்ணிட்டீங்களா? அப்போனா உட்காரு, சீக்கிரம் சாப்பிடும். கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தாமரை பூலாம் வச்சுருக்காங்க. ஹோட்டலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. சரி அதை அப்படியே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி வந்துட்டோம். தாமரை பூ விரிஞ்சிருக்குது. மனுஷன் தாமரை பூ இல்லைம்மா, அதுதான் அழகாக இருக்குது. தாமரை பூ அசிங்கமாக இருக்கும், சூப்பராக இருக்குண்ணே. அப்புறம் நம்ம வீட்டு ஒன்று எடுத்துகிட்டு போயிருமா. ஹைவே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா RR பிரியாணி இருக்குது. சரி சலீம் பிரியாணி, அப்புறம் ஒரு பேக்கரி இருக்குது. ஸோ நைட்டு பிரியாணி சாப்பிட வேணாம்னு சொல்லி இந்த கடைக்கு வந்துட்டோம். அந்த ஹோட்டல் வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. உங்களுக்கு ஒரு குட்டி சுல்தானை நான் காமிக்க பாருங்கள். குட்டி சுல்தான் இதுதான். சுல்தான் அன்வர், இதுதான் சுல்தானோட பையன் அன்வர். குட்டி சுல்தான் இவ்வளோ நேரம் தூக்கிட்டான் வண்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். அன்வர் அப்பனா நம்ம தூக்கிட்டு போயிருமா. பாபா என்ன வேணும் பிக்கலாமா மனசுலா? ஏன்
வரமாட்டேது என்ன வச்சுக்க ஓடிடு அங்கிட்டு வையப்பறங்க பார்த்தா அவர் அதுக்கு பைசா கேட்பாங்க அப்புனா அதுக்கு சேர்த்து பில் போட்டுருவாங்க அப்புனா ஓடியாந்துரு அப்புறம் வாங்க போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. சுல்தானை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு 12:30க்கெலாம் அவன் வீட்டில் இறக்கி விட்டுட்டு இங்கே வர ஒரு 12:45 நினைக்கிறேன் விட்டுட்டு நம்ம காரை கொண்டு போய் விட்டுட்டு அவன் சாவி வீட்டில் கொடுத்துட்டு வர லேட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு அவன் வெளியே போகிறான்னா. இங்கே பாருங்கள் நைட்டு 2 மணிக்கு டெடி பேரோட அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துச்சு அதெல்லாம் கொண்டு மேலே வச்சாச்சு. இப்போ வண்டியை மூட வேண்டியதான். அப்படின்னா போமா தங்கம் தூங்குவோம். என் ஃப்ரெண்டு வந்து சுல்தான் கிஃப்டாக கொடுத்துருக்கான். சரி உள்ளே போ அப்படின்னா சீக்கிரம் அவ்வளோதான் மூடிட்டு போய் பார்த்தீங்கன்னா தூங்க வேண்டியதான். மூடிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். எல்லோரும் வண்டியில் நல்லா தூங்கிட்டாங்க. நான் தான் வண்டியை ஓட்டுவேன். நல்லா தூக்கம் பயங்கரமாக வருது. இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் அப்படின்னா பாய் அப்படின்னாவே டயர்டாகிட்டா